PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றி பார்க்கலாமா? இவங்களோட லொக்கேஷன், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுப்பேன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆகியிருக்கு. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். NBA-வாலையும் A கிரெடிட் ஆகியிருக்கு. NAC-ஆலையும் A கிரெடிட் ஆகி A++ கிரேட் வாங்கியிருக்கு. இவங்களோட லொக்கேஷன் திண்டுக்கல்ல தாங்க இருக்குது. அண்ட் ரேங்கிங் பற்றி பார்த்தீங்கன்னா 2020 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 250 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 2021 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 251 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 2024 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 2025 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 300 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க இந்த காலேஜ். இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா BE ஆஃபர் பண்ணுறாங்க. BEயில் சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து BE லேட்டரில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக BTechல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. BTech லேட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஆஃபர் பண்ணுறாங்க. MBAல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. MC ஆஃபர் பண்ணுறாங்க. ME-ல மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், VLSI டிசைன், இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், கேஃபிடேரியா, கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஜிம், ஹாஸ்டல், லேப், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, IBM, டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட், HCL டெக்னாலஜிஸ், ICICI Prudential, Mphasis, HP, ICICI Securities, Capgemini, Exavar, Honeywell, Polaris, L&T Infotech, Tata Technologies, Virtusa, HSBC Bank, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HCL Infosystem, Ramco System, ESA Group, Verizon, இந்த மாதிரி நிறைய டாப் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வராங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, அது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.